Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம். டாட்டிங்கில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வாரத்தில் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு டெக்கரேட்டிவ் பேட்டர்ன் டாட்டிங்கில் எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் பேட்டர்ன் என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் ரீத். இந்த கிறிஸ்மஸ் ரீத் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் காட்டன் க்ராஷே த்ரெட் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். 50 கிராம்ஸு சைஸு. அதுவும் ஒரு ஷட்டில் போதும். நான் வந்து கண்டினியூஸ் த்ரெட் மெத்தடில் ரிங் அண்ட் செயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெட் கலரில் அந்த பெரிஸ் நம்ம ரிங் 3 ரிங்ஸ் வச்சு நம்ம பண்ணி அதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இது வந்து நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள பேஸ், இந்த ஃப்ளவர் போன வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதே தான் இதில் வந்து 12 ரிங்ஸ் 12 செயின் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் வச்சு இந்த பெரிஸ் நம்ம அங்கங்கே அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் ரீத் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன் இதுதான். ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ பேட்டர்ன்ஸில். ஸோ அதில் எல்லா ரிங்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். நான் அதை லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த 1
12th ரிங்கில் நம்ம 11th ரிங்கோடையும் அட்டாச் பண்ணணும், திருப்பி ஃபர்ஸ்ட் ரிங்கோட அட்டாச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 11 ரிங்ஸ் வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம 12th ரிங்கு பண்ணலாம். ஸோ இந்த ரிங்ஸ் எல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படி உள்ளே போட்டு டைட்டாக பிடிச்சிக்கிங்க. இப்போ நம்ம 12th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ 3 டபுள் ஸ்டிச்சஸ், ஸோ இதை வந்து இங்கே 11th ரிங்கோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு திருப்பி ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ 3 டபுள் ஸ்டிச்சஸ். இப்போ ஒரு பீக்கோ, again ஒரு 3 double stitches, okay. So இப்போ அடுத்த பீக்கோ போடக்கூடாது, ஏன்னா நம்ம அது ஃபர்ஸ்ட் ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்கோடைய ஃபர்ஸ்ட் பீக்கோவை இப்படி மேலே வச்சுட்டு இங்கே அந்த பீக்கோ வழியாக ஹேண்ட் த்ரெட்டை இழுத்துட்டு ஷட்டில் பாஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு 12th ரிங்கு ஃபர்ஸ்ட் ரிங்கோட ஜாயின் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ 12th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு செயினுக்கு பண்ணுறதுக்கு நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும். கடைசி செயின் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் செயின்கான ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிங் அண்ட் செயினோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஜங்ஷனில் நீங்கள் ஹேண்ட் த்ரெட்டை இழுத்து அந்த லூப்புக்குள்ளே ஷட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து ஃபர்ஸ்ட் செயினோட அட்டாச் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் ஒரு 2 knots போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கம்மை போட்டு கூட ஒட்டிக்கலாம். இது காஞ்ச பிறகு இந்த த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிடலாம். அது காயட்டும். இது காஞ்ச பிறகு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இதை அப்படியே
அமுக்கி ஒட்டி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைஸில் ஒன்றும் தெரியாது. ஸோ இது நம்ம பேஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த பெரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிஸ் வந்து ரிங் 1 2 3 3 ரிங் 9 டபுள் ஸ்டிச்சஸ் வச்சு இந்த பெரிய நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ரெட் கலர் வந்து ஒரு ஷட்டிலில் வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 9 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்க்கு நான் 9 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பெரிக்கு இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நான் பீக்கோ போட்டிருக்கேன். இதில் நான் பீக்கோ போடலை. ஸோ நீங்கள் வேணும்னா பீக்கோ கூட போட்டுக்கலாம். நான் பீக்கோ போடலை. ஸோ செகண்ட் ரிங்கு அதே மாதிரி அது கூடவே செகண்ட் ரிங்கு பண்ணிடணும். ஸோ திருப்பி ஒரு 9 டபுள் ஸ்டிச்சஸ். நைன் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அகைன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேங்க. ஓகே, இப்போ ரிங் 3 பண்ணிடலாம். அதே 9 ஸ்டிச்சஸ் தான். ஸோ இது கூடவே நீங்கள் சேர்த்து ரிங் 3யும் பண்ணிடுங்க. ஸோ 9 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 ரிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிளஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நாட் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 தேவைப்படும். ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம எப்படி இதில் அங்கங்கே அட்டாச் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் இதை கம் வச்சு கூட ஒட்டிடலாம். இல்லாட்டி ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு எண்ட் இப்படி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல டை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 2 நாட்டு போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு இந்த இடத்துல பேக் சைடில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுடலாம். ஸோ க்ளூ காஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணிடுங்க. மீதி த்ரெட்டை இப்படி அமைக்கி ஒட்டி விட்ருங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பெரிஸை அங்கங்கே ஒட்டிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பெரிஸையும் அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் டை பண்ணுறதுக்கு, இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரீட்ஸ் பண்ணி உங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ
இதில் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அங்கங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை இன்னொரு கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் பேட்டர்னோடு சந்திக்கிறேன். Hope you enjoyed this video. Thanks for watching. Happy tatting!